அதைத்தான் இப்ப சொல்றீங்களே, அந்த இடமே அனீசியா இருக்குன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதை சரி பண்றதுக்கு முயற்சி எடுக்கலாம்னு சொல்லும்போது அப்ப நீங்க கடைகளை தரத்தை உயர்த்தி குடிக்கிறவங்களோட எண்ணிக்கையை கூட்டுறீங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு இது ஏதாவது ஒரு நல்ல முயற்சி எடுக்கும்போது ஒரு துறையை ஒரு சீரமைக்கும் போது மனசார அதுல தப்பு இருந்தா குறை சொல்லுங்க. இல்லைன்னா இது ஒரு அரசியலுக்காகவோ அல்லது சிலதை நாங்க இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காகவோ அந்த மாதிரி குறைகள் சொல்லாம இருந்தா நீங்க நினைக்கிறது எல்லாமே கொண்டு வரலாம். அதெல்லாம் இப்ப என்னோட மானிய கோரிக்கையில சொல்லி 4000 கோடி இப்போ இன்க்ரீஸ் பண்ணிப்போம். 51,000 கோடி போன வருஷம் இருந்துச்சு. இப்போ 55,000 கோடியா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு விருது கொடுத்திருக்காங்க. மதுபான விலைகள் எதுவும் ஏற்படுத்துக்குள்ள மதுபான விலைகள் ஏறாது. நான் தெளிவா சொல்றேன், எங்களுடைய நோக்கம் மதுபானத்தை வித்து அரசுடைய வருவாயை பெருக்கிறது எங்க நோக்கம் கிடையாது. அப்ப எப்படி லாபம் ஏறிச்சு, எப்படி உங்களுக்கு இவ்வளவு டார்கெட்னா, இதுல இவ்வளவு வருஷம் நடந்த ஊழல் அத்தனையுமே தெரிஞ்சுட்டு அந்த அத்தனை ஊழலையுமே கண்டுபிடிச்சு அதை குறைச்சிட்டு வரோம். அந்த ஊழல் பணங்கள் சேர சேர அரசுடைய நீங்க கடைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சு நான் கடைகளோட எண்ணிக்கை குறையும் போது அரசுடைய வருவாய் குறையும் நினைக்கும் போது சரி இன்னொரு வழி என்னன்னா விலையை உயர்வா அப்படி அரசு வருவாயை பெருக்கலாமா அப்படிங்கல இல்ல வேண்டாம். இங்கே இந்த துறைகள் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஊழல்களை நம்ம சரியா குறைச்சாலே போதும், அரசுக்கான வருவாய் தானா அதிகமாகுங்கிறது தான் என்னோட எண்ணம். சரியா இருந்துச்சுன்னா அதை விட அதிகமா வரும் தான் நினைக்கிறேன். இன்னும் கடைகள் ஏதாவது குறைப்பதற்கு வாய்ப்பு நிச்சயமா மூடுவதற்கு இல்ல, ரீலோகேட் பண்றதுக்கு, இடமாற்றம் செய்வது. மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அடுத்த முறை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்காரு. ரொம்ப பிரச்சனையா இருக்க கடைகளை இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுங்க. எவ்வளவு கடை மக்களுக்கு பிரச்சனையா இருக்கோ அவ்வளவு கடைகள் ஆய்வு செஞ்சு ஆனா கிட்டத்தட்ட அந்த நடவடிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கட்சியும் எடுக்க மாட்டாங்க. நீங்க எந்த ஆட்சியுமே எடுத்ததும் கிடையாது. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற பேச்சுக்கள்லாம் நான் மானிய கோரிக்கைக்கு தயாராக இருக்காங்க, அதெல்லாம் படிச்சுட்டு வரேன். அதெல்லாம் பார்த்தா இந்த 10 ரூபாங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லையாமா 2011 இருந்து இந்த 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி கடந்த அமைச்சர்கள் பேசின அந்த விவாதங்கள் எல்லாம் பார்த்தேன். இதை குறைக்கிறதுக்கு எந்த ஆட்சியுமே முன்னெடுக்கல. தமிழக வெற்றி கழகம் தான் முதல் முறையா வந்துச்சு. எதனால இந்த 10 ரூபா வாங்குறாங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஊழியர்களுக்கு சில செலவுகள் இருக்கு, அதனால வாங்குறாங்கன்னா அந்த ஊழியர்களோட செலவுகளை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கோம். அதே மாதிரி சில அதிகாரிகளுக்கு கொடுத்தோம்னு சொன்னாங்க, அந்த அதிகாரிகளை வாங்க விடாம தடுத்திருக்கோம். சில அரசியல்வாதிகளுக்கு கொடுத்தோன்னு சொன்னாங்க, அந்த அரசியல்வாதியும் வாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டோம். அதனால யார் மேல யாரு மேல கேக்குறீங்க? அவங்க அரசியல்வாதிகள் மேலதான் அந்த இப்பெல்லாம் ஒரு இது கேஸ்லாம் போட்டிருக்காங்களே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, அதெல்லாம் சேர்ந்து அவங்க பிரச்சனை என்ன சொன்னாங்கன்னா, அந்த கேஸ் இங்கதான் இருக்கிறாரு, அந்த கேஸ் இறக்குறாங்கல்ல, அந்த கேஸ் இறக்குற கூலிகள் குறைச்சிட்டோம். அப்புறம் அதே மாதிரி கடையோட கரண்ட் பில்லு செலவு இருக்குனாங்க, அந்த கரண்ட் பில்லு செலவை குறைச்சிட்டோம். திருப்பி அவங்க கடை வாடகை ஒரு பிரச்சனை இருக்குனாங்க, அதையும் சரி பண்ண முயற்சி பண்ணிட்டோம். அட்டை பாக்ஸ்ல உள்ள பிரச்சனை இருக்காங்கன்னா அடுத்த டெண்டர்ல அட்டை பாக்ஸோட அந்த பிரச்சனைகளை அடுத்த டெண்டர் வரும்போது அது முடிஞ்சிடும். அப்புறம் பார்ல இருந்து எங்களுக்கு டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னாங்க, நீ அடுத்த டெண்டர் பார் வரும்போது அவங்களும் அதை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் எங்களோட சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்குனாங்க, அதுலயும் முதல் கட்டமா 25% சம்பளமும் இஎஸ்ஐயும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழிவகை பண்ணிட்டோம். இதெல்லாம் ஏன் பண்ணோம்னா அரசு கிட்ட இருந்து மட்டும் கிடையாது, அரசுல நடக்கிற ஊழல் மட்டும் கிடையாது, கன்சியூமர்ட்ட இருந்து கன்சியூமருக்கே தெரியாம வாங்கக்கூடிய பணங்களையும் தடுக்கணும் அப்படிங்கறது அரசுடைய எண்ணம். அதனாலதான் இப்ப வந்துச்சு பாத்தீங்களா. இப்போ எதனால வாக்குவாதம் வருது? நேரா போய் பணம் கொடுக்கும் போது 140 ரூபாய் இன்னொரு 20 ரூபா கொடுங்கன்னு சில பேர், பல பேர் மாறிட்டாங்க. சில எங்களுடைய தொழிற்சங்க நண்பர்கள்லாம் நாங்க வாங்கவே மாட்டோம்னு அதே இதுல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்னன்னா ஒரு 140 ரூபா கொடுக்கும்போது இல்ல 150 ரூபா 160 ரூபான்னு சொல்லி அந்த சமூக வலைதளங்கள்ல வர அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். சோ அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா இதுதானே தீர்வு. இதை எடுத்த இது வரவேற்க தானே செய்யணும். இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா இது தப்புன்னு? அப்படி எப்படி எந்த அடிப்படையில புரிஞ்சுக்கிறாங்க? யார் அவங்களை எஜுகேட் பண்றப்ப யாரோ இதை தப்பா டைவர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டமே உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இது என்ன அவ்வளவு அத்தியாவசியமா டோர் டெலிவரி வீடு வீடா பண்றதுக்கு? 17 கடைகள் நம்ம வழிபாட்டு தலங்கள் பள்ளி கல்லூரி அருகில் இருக்கு நம்ம மூடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு, ஆனா இன்னமும் அது இயங்குறதா அண்ணாமலை சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டு சொல்லியிருந்தாரு. அது கவனத்துக்கு நாங்க என்ன அதெல்லாம் கவனத்துக்குலாம் அன்னைக்கே வந்துச்சு. பட் அந்த அவரு சொன்னது
மதிப்புக்குரிய அண்ணாமலையை மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்க பகுதியில் எங்களுடைய வீட்டு பக்கத்துல இது மாதிரி கடைகள் இருக்குன்னு சொல்லி. அதான் நான் சொன்ன பாருங்க, அத்தனை கடைகளுமே ஆய்வுக்கு எடுத்துட்டு இருக்கோம். பிரச்சனைக்குரிய கடைகள் எல்லாமே இடமாற்றம் செய்யறதுக்கு என்னென்ன ஏற்பாடோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். துறை சார்ந்த அமைச்சரா நீங்க வாகனத்தில் போகும்போது அந்த டாஸ்மாக் கடையில் அவ்வளவு கூட்டவங்க நின்று அந்த பொருள் எல்லாம் வாங்க போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம அங்க பெண்கள் போறது வரது ரொம்ப சிரமமா இருக்குறாங்க. இருக்கிற 4500 கடைகளும் 4048 எல்லா கடைகளும் அந்த நிலை தான் இருக்கு. பெண்கள் போக முடியல, வர முடியல. அவங்க தண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தடுப்பதற்கு என்ன மாதிரியான ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அது எப்படி சொல்றது? ஏன்னா நாங்க எங்கேயோ வெளியூர்ல இருந்து வரல, இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல வந்து அந்த மாதிரி கடைகள் பக்கத்துல குடியிருந்து அதெல்லாம் கடந்து வந்து அதெல்லாம் பார்த்து வந்தவங்க தான். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் மாத்துறதுக்கான முயற்சி தான். நீங்க இப்போ 2 மாசத்துல இந்த டாஸ்மாக் துறையை மட்டும் எடுத்துக்கோங்க, எத்தனை அதை சரி பண்றதுக்கான எத்தனை வேலை செஞ்சிருக்கோம், எத்தனை எதிர்ப்பு வந்திருக்கு, எத்தனை பேர் குறை சொல்லியிருக்காங்க. நான் எடுக்கிற முயற்சி எல்லாமே எடுத்தவனே தப்புன்னு சொல்லி அதை பார்த்து அது சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க. நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்துல அதெல்லாமே சரி செய்யப்படும். விழிப்புணர்வுக்கு என்ன செய்ய போறீங்க? மது தடுக்கிறது மிக முக்கிய கோரிக்கையா இருக்கு. ஆனா தடுக்காம டெவலப்மெண்ட் பண்றோம். அதுக்கு டெவலப்மெண்ட் எங்க பண்றோம்? சீர்திருத்தம் பண்றோம் பாத்தீங்களா? அது சீர்திருத்தம் பண்ணணும்ல. பண்றீங்க. இதுக்கு ஏதாவது இந்த பட்ஜெட் எதிர்பார்க்கலாமா? என்னன்னு கல்லா நீ கேரளாக்கு வேணா விவசாயிகளுடைய கோரிக்கை அது ஒரு உணவுப் பொருள் கேரளாவில் இருக்கக்கூடியது கூட்டணி கட்சி நீராங்கிறது அது நீராங்கிறது இந்த நம்ம தெளிவு மாதிரி ஒரு இதான் அது குடிக்கலாம், அது தப்பு இல்ல. நீராண்டி விற்கும் போது பனைமரத்துல இருந்து வர்றத இதுவும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். கல்லு விவசாயிகளோட கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சரோட கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கோம். அவருடைய என்ன முடிவு எடுக்கிறாங்க, மேல் மட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்து கேட்டு அதை நான் சொல்லுவேன். நன்றி அண்ணா. ஆன்லைன் மது விற்பனை செய்யப்படுவதாக வெளியான தகவலுக்கு அமைச்சர் விக்னேஷ் மறுப்பை தெரிவித்திருக்கிறார். ஆன்லைனில் முன்பதிவு சோதனை நிலைதான் உள்ளது என்றும் ஆன்லைனில் மது விற்பனை நடைபெறாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எல்லா நிறுவனங்களிலும் இருந்தும் மது வாங்கவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் விக்னேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆன்லைனில் முன்பதிவு மட்டுமே செய்ய முடியும் என்றும் மதுவை பெற முடியாது என்றும் அமைச்சர் விக்னேஷ் விளக்கமானதை அளித்திருக்கிறார்.